பேராசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்கள், புவிசார் அரசியல் நிபுணர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். இப்போ நம்மளுடைய நல்ல செய்தி தொடக்கமே ஆகாஷ் ஏவுகணை உள்நாட்டு தயாரிப்பு, அதை வைத்து தாக்குதலை தடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த இதில் நம்ம உள்நாட்டு தயாரிப்புகளுடைய பங்கு என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இல்லாத இராணுவத்தில் தொழில்நுட்ப ரீதியிலாக நம்ம எங்கேயோ போய் வளர்ச்சி அடைந்து போய் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சூழலில் இன்றைக்கி முற்றிலும் தொழில்நுட்பத்தை இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிற ஒரு உலகத்தில் வாழுகிற போது இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகளில் தொழில்நுட்பம் நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கிறது அப்படிங்கிறத கடந்த 4 நாட்களாக இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அது பாடமாக, நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக, ஆயுதமாக அமைந்திருக்கிறதுங்கிறதுல நம்ம மாற்று கருத்தே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்குற போது உண்மையிலே நாம் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கிற ஒரு சூழ்நிலையை வந்த பிறகு இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்னது போல் ஆகாஷ் ஏவுகணை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக நமக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்திருக்கிறது. அப்போ இந்த உள்நாட்டு தயாரிப்பு சொந்த காலில் நிற்கிறோம், நம்ம நாட்டிலே நம்ம தயாரிக்கிறோம், அதனுடைய பலமும் தெரியும் பலவீனமும் தெரியும், என்ன மாதிரியான தொழில்நுட்ப ரீதியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும், அதற்கான செலவுகள் எந்த மாதிரி ஆகுது, பிற வெளிநாடுகளில் வாங்குறத காட்டிலும் நாமளே தயாரிக்கிற போது நமக்கான சூழ்நிலையை நாமளே தீர்மானிக்க முடியும், நமக்கான கட்டமைப்புகளை நாமளே தீர்மானிக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குற போது நாம் தொழில்நுட்ப ரீதியிலாக, குறிப்பாக இராணுவத்தில் தொழில்நுட்ப ரீதியிலாக அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த படிநிலையை நோக்கி நம்ம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுல உண்மையிலே பெருமையான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தொழில்நுட்பத்தில் நம்ம இந்திய இராணுவம் இன்றைக்கி எங்கே போய் நிற்குது? கடந்த 3 நாட்களாக ட்ரோன் என்கிற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இராணுவத்திற்கு கை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும்போது இப்போ நம்ம ஆகாஷ் ஏவுகணையை தயாரிக்கும், அடுத்த உள்நாட்டு தயாரிப்பிலேயே ட்ரோனை தயாரிக்கிற அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கை கிடைத்திருக்கிற போது நாம் தொழில்நுட்பத்தில் அடுத்த படிநிலை நோக்கி போவதற்கான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய முதலீடு, ரெண்டாவது ஒரு முடிவெடுத்தல், ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு முடிவெடுத்தல், தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிற பார்க்குற போது, இதையெல்லாம் வைத்து பார்க்குற போது உண்மையிலே இந்தியா அடுத்த வளர்ந்த நாடாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை எட்டி போய்கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ டிஃபென்ஸ் காரிடோர்ஸ்லாம் வரும்போது அதனால் என்ன பயன் அப்படின்னு சில பேர் கேள்வியெலாம் எழுப்புனாங்க. இன்றைக்கி இந்த ஆகாஷ் ஏவுகணையுடைய வெற்றியை பார்க்கும்போது அந்த டிஃபென்ஸ் காரிடர்னால் இன்னும் என்னெல்லாம் பலன் கிடைக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயந்தான். இந்த அரசாங்கம் வந்த பிறகு உண்மையிலே பார்த்தீங்கன்னா சவுத்து மாநிலங்களில், தென் மாநிலங்களில் இந்த மாதிரியான டிஃபென்ஸ் காரிடர் கண்காட்சியெல்லாம் இந்த மாதிரிக்கு நம்ம நடத்தினதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தான் நம்ம ஒரு 5-10 ஆண்டுகளாக தான் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நடத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இல்லாமல் பரவலாக இதை நாடு முழுவதற்கும் எடுத்துகிட்டு போய் அனைத்து மாநிலங்களிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் இது தெரிய வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாவது ஒரு டிஃபென்ஸ் காரிடாரை ஒரு சதன் மாநிலத்தில் கொண்டு போடுகிற போது அதனுடைய அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி, அங்கே வரக்கூடிய முதலீடுகள், அதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இது உண்மையிலே ஒரு பரந்துபட்ட நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அனைத்து மாநிலங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பரந்துபட்ட சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை நம்ம பார்க்குறோம். இது உண்மையிலே அந்தந்த மாநிலங்களினுடைய வளர்ச்சிக்கும் கை கொடுக்குங்கிறத தாண்டி இந்த நாட்டினுடைய வளர்ச்சி போக்கு சமமான முறையில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பாதுகாப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம உள்நாட்டு தயாரிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீ தொடர்ந்து பேசலாம். நம்ம இந்த மேக் இன் இந்தியா இந்த டிஃபென்ஸில் நம்ம கொண்டு வந்ததுனால ஒன்று மிகப்பெரிய விஷயம், நமக்கு தொழில்நுட்ப ரீதியிலாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து அதை அறிமுகப்படுத்துவதற்குண்டான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ரெண்டாவது, நாம் மேக் இன் இந்தியாவில் நாம் தயாரித்து நாமளே பயன்படுத்திக்கிட்டுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு நம்ம சேல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இன்றைக்கி டிஃபென்ஸ் காரிடாரில் வளர்ந்துருக்கோம். அப்படின்னா உண்மையிலே அது ஒரு இமாலய வளர்ச்சி, இமாலய சாதனைன்னு தான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது விஷயம் நம்ம ஏற்றுமதி. மூணாவது, இதன் மூலியமாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்திய பொருளாதாரத்தின் ஒரு தாக்கமும் இருக்கிறது. அது அந்த பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்ம பார்க்கிறோம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு வருகிற போது அதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், இது மோர் அண்ட் மோர் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கோம். ஒரு பக்கம் மெடிக்கல்லையும் வளர்ந்து கொரோனாவோட வேக்சின் வளர்ந்த நாடுகளுக்கே கொடுக்குறோம். ஏன்னா அமெரிக்காவுக்கே நாம கொடுக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளுக்கே கொடுத்துருக்கிறோம். ஏன்னா உலக நாடுகள்லாம் மிகப்பெரிய வியப்பா பார்த்தாங்க. ஏன்னா
ஒரு 150 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இவ்வளவு பெரிய ஒரு கொரோனா போன்ற ஒரு பேரழிவை வந்து நீங்கள் சந்திக்கிற போது எப்படி சமாளிக்கிறீங்க? நீங்கள் தெரியும் அமெரிக்காலாம் வந்து சுத்தமாக சமாளிக்க முடியாத நெருக்கடியில் நிற்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட செய்ய முடியாத விஷயத்தை நம்ம பண்ணோம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்குறோம், தொழில்நுட்ப ரீதியாக பார்க்குறோம். ரெண்டாவது எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்ம சொந்த காலில் நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு செல்ஃப் ரிலையன்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் நாம் வந்து காலூன்றி சொந்த முயற்சியில் நிற்கிறோம். எந்த நாடுகளையும் சார்ந்து இருக்காமல் நாமளே தன்னைத்தானே சொந்த காலில் நிற்பதற்குண்டான ஒரு படிநிலையை நோக்கி நம்ம போகிறோம்ல, அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த 3 நாள் 4 நாள் சிச்சுவேஷனை உலக நாடுகள் எல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, அதிநவீன நவீனமான ஆயுதங்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ரஃபேல் போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வெளிநாடுகளிலிருந்து வாங்கினாலும் கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்நாட்டு தயாரிப்புகள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த மேக் இன் இந்தியா வந்து குறிப்பாக இராணுவம் போன்ற நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த துறைகளில் எல்லாம் இந்த மேக் இன் இந்தியா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் வளர்ச்சி போக்கையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம புவிசார் ரீதியாக பார்க்கும்போது இந்தியாவுடைய இந்த வலிமையை ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் சரி அல்லது பிற உலக நாடுகளும் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது உண்மையிலே வந்து நாம் என்னமோ இன்றைக்கி வந்து வாலண்டரியாக போய் நாம் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம ஒரு எதிரி நாடு அப்படிங்கிற அடிப்படையில் நாம் போர் தொடுக்கலை. அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகலை. இன்றைக்கி முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு, திணிக்கப்பட்ட போர். இன்னும் இது வந்து ஒரு திணிக்கப்பட்ட போருங்கிறத காட்டிலும் நாம் ஒரு கவுண்டர் அட்டாக் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் வந்து ஒரு அப்பாவி பொதுமக்கள் ஒரு 26 சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொள்ளுகிற போது எந்த நாடுமே, இந்தியான்னு இல்லை எந்த நாடுமே அந்த இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாதுல்ல, பார்த்துக்கிட்டு சும்மா கைகொட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம், ஏன் வந்து நீங்கள் ஆசியா கண்டம்னு மட்டுமல்ல, இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவை தருகிற சூழல் உருவாகி இருக்குது. அப்படின்னா இந்தியா எடுத்த ஒரு தொடுத்த தாக்குதல் ஒன்று, ரெண்டாவது நம்ம டார்கெட் பண்ண விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நாம் வந்து வாலண்டரியாக போய் பாகிஸ்தான் மேடு இரவோட இரவாக போர் தொடுத்து அதனுடைய இராணுவ நிலைகளையோ அல்லது பொதுமக்களையோ கொன்று குவிக்கிற ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி நடந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஆதரவு நமக்கு கிடைத்திருக்காது. ஆனால் நாம் குறிப்பாக ஒரு 9 தீவிரவாத முகாம்களை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய டார்கெட் தெளிவாக உலக நாடுகளுக்கு சொல்லியாச்சு, பயங்கரவாதத்தை வேற இருப்பதில் இந்தியா எந்த நிலையிலும் பின்வாங்காது அப்படிங்கிற ஒரு மெசேஜை அந்த 9 முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மூலியமாக உலக நாடுகளுக்கு அந்த செய்தி சென்று சேர்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதனால் தான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கரமாக இருக்கக்கூடிய சைனா இன்றைக்கு எந்த ஒரு அறிக்கையையும் இல்லை இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் நடுநிலைமையில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கியிருக்கோம். காரணம், எப்பவுமே அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு. ரெண்டாவது, சைனாவை பொறுத்தளவில் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வர்த்தக போர் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் ஆசியாவில் சைனாவிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி அப்படின்னு பார்க்கிற போது இந்தியாவினுடைய ஒத்துழைப்பும் இந்தியாவுடைய ஆதரவும் இன்றைக்கு சைனாவிற்கு தேவைப்படுகிற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி வெளிப்படையாக போய் சொன்னோம்னா, பொருளாதார ரீதியில் இந்தியாவினுடைய சந்தை இன்னைக்கு வந்து சைனாவிற்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுகிறது. அந்த சூழ்நிலையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் சைனாவிலிருந்து வரக்கூடிய அறிக்கை அந்த தூதர் வெளியிடுறாரு. இது ஒரு வருந்தத்தக்க சம்பவம், இது மீண்டும் தொடரக்கூடாது, இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நோக்கிய ஒரு அறிக்கையை சைனா விடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு இந்தியா உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு முடிவெடுத்து நம்ம போற தொடுக்கலை. இப்பவும் நாம் வந்து ஒரு டிக்ளேர் செய்யப்பட்ட ஒரு வாரை நோக்கி நம்ம போகல, மீண்டும் அந்த வாரை நீங்கள் தொடங்குற ஒரு நெருக்கடியை பாகிஸ்தான் நம்ம மேலே திணிக்குது. அப்போ இது வேற வழி இல்லை, நாம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இது இந்தியான்னு இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் நாம் வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற காரணத்தால் தான் இந்தியா இன்றைக்கு போர் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலை நோக்கி இன்றைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது உலக நாடுகள் அனைத்து நாடுகளுமே ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பயங்கரவாதத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள், அந்த அடிப்படையில் நாங்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கிறோம். ஆனால் போர் என்று வருகிற போது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனில் எவ்வளோ பெரிய ஒரு கசப்பான சம்பவம், எவ்வளோ பெரிய அழிவுகள், உடைமை சேதம், உயிர் சேதம் இதையெல்லாம் ஏற்பட்டிருக்கிற சூழலில் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி விடாமல் இருவரும் பேச்சுவார்த்தை மூலம் வந்து அதை
தீர்ப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை நோக்கி போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஏன்னா எந்த உலகத்தில் எந்த நாடும் போரை விரும்புவதில்லை. அதுலேயும் குறிப்பாக நாம் விடுதலை போராட்டமே வந்து அறவழியில் நடத்தி நம்ம விடுதலை பெற்ற ஒரு நாடு. நாமளும் வந்து போரை விரும்பி ஏற்கவில்லை, அமைதி வழியில் தான் நம்ம போக விரும்புகிறோம். ஆனால் சூழ்நிலை அல்லது நெருக்கடி இப்படி நமக்கு தரும்போது நாம் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது. ஆகவே தான் இந்த நெருக்கடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடியை இன்னும் மோசமானாலும் கூட இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு உலக நாடுகளுக்கு சொல்லியாச்சு. பாகிஸ்தானுக்கும் தெரிந்தாலும் அவர்களுக்கும் வேற வழி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு தளவாடங்கள் குறித்த விஷயங்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது இந்தியா எங்கேயே இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இது வந்து இன்னைக்கு நேற்று விஷயம் இல்லை. ஒருத்தால 30-40 வருஷமாக இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வின் அடிப்படையில் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் வந்து நினச்சிருந்தா அன்னைக்கே பாகிஸ்தான் மேலே நேரடியாக தாக்குதல் தொடுத்திருக்க முடியும், செய்யலை. ஒன்றும் செய்யலை. ரெண்டாவது விஷயம், பயங்கரவாதத்தை வேறு இருப்பதற்காக அந்த பாக்கெட்டை மட்டும்தான் அடிக்கிறோம். நீங்கள் எதுக்கு அதுக்கு வந்து இவ்வளவு கோவப்பட்டு தாக்குதலை தொடுக்குறீங்க? ஓகே, பயங்கரவாதத்தை தான் அடிக்கிறாங்க, தீவிரவாதிகளை தாக்குறாங்க, நமக்கு எந்த பாதிப்பு இல்லை, நீங்கள் தொடர்பு சொல்லிக்கிறீங்க. அப்போ பேசுவது ஒன்று, செயல்பாடு ஒன்று அப்படின்னு வருகிற போது அப்போ இந்த நடவடிக்கைகளின் மூலம் பாகிஸ்தான் நம்ம என்ன தெரிகிறோம்? அவர்கள் இன்னும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம சொல்லல, அவர்களே நிரூபிக்கிறார்கள். நீங்கள் தீவிரவாத முகாம்களை நம்ம தாக்குறோம், உங்கள் நாட்டிலேயோ இராணுவத்தில் எந்த விதமான தாக்குதலும் சிறு உடமை உயிர் சேதம் கூட ஏற்படலை, நீங்கள் திருப்பி தாக்குவதற்குண்டான சூழ்நிலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவோடு கருத்து வேறுபாடுகளை கொண்ட நாடுகள் கூட இன்றைக்கு இந்தியாவை நோக்கி பயணிக்கிறது. இந்தியாவிற்கு ஆதரவு கரத்தை நீட்டுகிற ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்னு பேசக்கூடிய அந்த புவி சார்ந்த அரசியலில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக இந்தியாவை அனைத்து நாடுகளும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு உருவாக்கி இருக்கோங்கிறதுல மாற்று கருத்தில் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். இல்லை, சைனா பற்றி பேசும்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு சைனா இந்தியா மேலே வச்சுருந்த பார்வையும் இப்போ இருக்கக்கூடிய பார்வைக்கும் நிறைய வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு வலிமையான தலைமை, ஸ்டேபிள் கவர்மெண்ட், நிலையான நீடித்த வளர்ச்சி, இதெல்லாம் தான் அதை மாற்றிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஆமாம், ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி சைனா, இன்றைக்கும் சைனா வந்து நம்மளோட கைகோர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய ப்ரொடக்ஷனு, இப்போ பொருளாதாரம், ஜிடிபி இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை. பார்ட்னரு, பக்கத்தில் இருக்க பார்ட்னர் இந்தியா நமக்கு முக்கியங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகி இருக்கிறது. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு சூழ்நிலை இந்த நெருக்கடியின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அமெரிக்கா எப்பவுமே தெரியும் அகைன்ஸ்ட் சைனா தான், அது வர்த்தகத்தில் எல்லாத்துலேயுமே. அப்போ வரி விதிப்பு, பொருளாதார ரீதியிலான அந்த பெரிய நெருக்கடிகளை தாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இன்னும் மேலும் சந்தையை விரிவாக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. சந்தையை எப்படி விரிவாக்குறது? பக்கத்தில் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இன்னும் நம்ம மக்கள் தொகையில் சைனாவை வந்து ஓவர்லுக் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி வரும்போது சைனாவுடைய மிகப்பெரிய சந்தை அப்படின்னு பார்க்கிற போது இந்தியா தான். அப்போ அந்த சந்தையை இழக்க சைனா விரும்பவில்லை. அப்போ அந்த சந்தையை இழக்க விரும்பாத காரணத்தால் தான் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி பொருளாதார ரீதியிலாக. அப்போ அந்த சந்தை வேணும். அப்போ சந்தை வேணுங்கிற போது இந்தியா எடுக்கக்கூடிய பல முடிவுகளுக்கு அவர்கள் ஆதரவான நிலைப்பாட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு புறம் பொருளாதாரம் சார்ந்தும் நாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ணுறோம். ரெண்டாவது, பாதுகாப்பு விஷயங்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை வந்து வழங்குகிறோம். இப்படியெல்லாம் பார்க்கிற போது தான் இந்தியா இன்றைக்கு வந்து வளர்ந்த நாடாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிற்கிது அப்படிங்கிறத அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஸ்கீம்ஸ், மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இப்போ தொடர்ச்சியான அந்த நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த திட்டங்கள், இதையெல்லாம் வைத்து தான் அவர்கள் சொந்த காலி. நீங்கள் டிஃபென்ஸில் ஒரு மேக் இன் இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம். இவ்வளவு நாள் இருந்து ஒரு 150 கோடி நாடு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு ஒரு மிகப்பெரிய நம்மளால் இந்த மாதிரி பிடிச்சி நிற்க முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தால்தான் நம்ம அந்த முடிவை நோக்கி போக முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரப்போய் தான் தற்போது நம்மோடு காணொலி வாயிலாக பாதுகாப்பு வியூக நிபுணர் டாக்டர் திரு SR நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார், காஷ்மீரில் சம்பாவில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற தீவிரவாதிகள் 7 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னமும் பாகிஸ்தான் இவ்வளோ அடி வாங்கின பிறகும் பாகிஸ்தான் வந்து இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தலை அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணுமா?
ஒரு தீவிரவாதி குடும்பம் இறக்கும் போது அந்த தீவிரவாதி குடும்பத்துக்கு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்வது. சார் உங்கள் இணைப்பில் ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணிட்டு நான் உங்ககிட்ட திரும்ப பேசுகிறேன். வெங்கடேஷ் சார், இப்போ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? 7 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல, இது மிகச் சரியான பார்வைன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது இப்போ நம்ம இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் மூலம் எப்படி இதை பேசி தீர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம பயணிக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ தொடர்ச்சியாக அவர்கள் இந்த போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அப்போ வந்துவிட்ட பிறகு இவ்வளவு பெரிய நெருக்கடி நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 7 பேர் தீவிரவாதியை சுட்டுக் கொள்கிற நிலைமையை உருவாக்குறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்களே உறுதிப்படுத்துறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்தியா எப்படி இந்த நெருக்கடிகளை, இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அப்படின்னா வேற வழி கிடையாது. அவர்கள் தாக்குகிற போது நாமல் எதிர்த்தாக்குதலை தொடுத்து ஆக வேண்டிய ஒரு நெருக்கடி நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. கட்டாயம். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அல்லது நாடுகளுக்கு இடைப்பட்ட தீவிரவாதம் என்று வருகிற போது இதில் எந்த சமரசமும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இது இன்னைக்குன்னு இல்லைங்க, இது தொடர்ச்சியாக 30-40 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக படித்தான் இருக்கிறது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு சரி நாமளும் இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் நாம் செயல்படணும், நம்மளுடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உலக நாடுகள்லாம் நம்ம வந்து ஒத்துப்போனோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாமளும் ஒரு மென்மையான போக்கை வந்து கடைபிடித்து கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். அப்போ ஆனால் அவர்கள் அதை தாண்டுகிற போது அல்லது ஒப்பந்த விதிகளை மீறுகிற போது நாமளும் அதை வந்து வேற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா, அவங்கள தாக்குறது நமக்கு முக்கியம் இல்லை, நாம நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். தற்காப்பு. இந்தியர் ஒருத்தர் கூட இறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா எவ்வளவு வலிமையாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஆழ்ந்த சிந்தனை போக்குடன் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி வருகிற போது நாம வேற வழி இல்லை, தற்காப்புக்காக அல்லது தற்காப்பு உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு வந்திருக்கோம். இது இந்தியான்னு இல்லை, எந்த நாடு இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு இந்த சூழ்நிலை வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் தான் இந்தியா, இதில் என்ன இந்தியாவுக்கு பெரிய நெருக்கடி அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 30-40 வருஷமாக நம்ம வந்து ஒரு பகை உணர்வோட இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தால் தான், அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறதுனால தான் நாம் வந்து மற்ற நாடுகளை காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ பாருங்க, நமக்கு எல்லையோர மாநிலங்களில் பூரா பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி, இன்னைக்கு அவங்க எல்லையோர மாநிலங்களில் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு சூழல். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற போது அவர்கள் எந்த அளவில் பொருளாதாரத்திலும் அல்லது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களும் பலவீனமாக இருந்தாலும் நாமல் தாக்க வேண்டும் இந்தியாவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிற போது, அதுதான் அவர்களுடைய முதன்மையான இலக்காக நோக்கமாக இருக்கிற போது நாம் இதில் பேச்சுவார்த்தைக்கு எப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்? ஒரு சைடு பேச்சுவார்த்தை, இன்னொரு சைடு தாக்கிக்கிட்டே இருப்போம், தீவிரவாதத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராதுல்ல. அப்போ பைலேட்ரல் டாக் அப்படிங்கிறது 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு புள்ளியில் உட்காந்து சுத்தமாக நிலைமை வந்து சுமூகமான நிலைமைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு வச்சா தான் நாம் அந்த சூழ்நிலைக்கு போக முடியும். அதை அவர்கள் விரும்பாத போது நாமளும் விரும்ப முடியாது. அதனால தான் நம்ம இப்போ நீங்கள் காலையிலே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம செய்திகளில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து மக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்போ தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையையும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி சார். வெங்கடேஷ் சார், இந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தோட செய்தியை பார்க்குறோம். இப்போ நம்ம அரப் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து பெட்ரோல் வாங்குகிறோம். அவங்கெல்லாம் பாகிஸ்தானோடையும் கொஞ்சம் நட்புறவில் இருக்கிறாங்க, இந்தியாவோடையும் நட்புறவில் இருக்கிறாங்க. ஆனாலும் எந்த சிக்கலும் இல்லை, எங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு இந்தியன் ஆயில் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய உறவையும் எப்படி பார்க்குறது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை? இல்லை, உண்மைதான். அது வந்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் வளத்துக்கு முழுமையாக நம்ம வந்து அரபு கண்ட்ரிஸ் தான் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் கத்தார், UAE போன்ற அரபு நாடுகளே கூட இது வந்து நிலைமை வந்து கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் இது ஏற்கனவே நம்ம ஒரு சார்பு நிலையை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா இந்தியா வந்து அண்மையில் தான் பிரதமர் வந்து அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் உறவை பலப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி வந்த சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் அவர்களுக்கு நம்ம ஏதோ பாகிஸ்தான் வந்து இஸ்லாமியர்கள் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியான ஒரு சார்பு முடிவை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 2வது சூழ்நிலையும் பார்க்குறாங்க. இது வந்து என்ன மாதிரி நெருக்கடியில், என்ன மாதிரியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறாங்க. இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் அவங்க புரிந்து கொண்டார்கள். அப்போ அந்த புரிந்து கொண்ட விளைவின் காரணமாகத்தான் அவங்க வந்து இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையோ அல்லது தவறையோ கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் தான் இந்த சம்பவ நிகழ்வை பொறுத்தளவில் அவர்கள் வந்து நடுநிலைமை வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். 2வது அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போரை தவிர்த்து அமைதியை நோக்கி திரும்புவதற்குண்டான ஒரு சூழ்நிலைக்கு வாங்க அப்படின்னு வரக்கூடிய சூழல்னால தான்
நம்ம வந்து அந்த எண்ணெய் சப்ளையை பொறுத்தளவில் எந்தவித ஒரு பெரிய நெருக்கடியும் இன்றைக்கி நமக்கு உருவாக்கப்படலை இந்தியாவுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம ஏற்கனவே கடந்த சுற்றில் சொல்லும்போது நம்ம சொன்னோம், இதுதான் உலக நாடுகளினுடைய பார்வை, இந்தியாவினுடனான தொடர்பு. இதற்கு முன்னால் இந்தியாவை உலக நாடுகள் எப்படி பார்த்தது, இன்றைக்கு எப்படி பார்க்கிறது, தவிர்க்கவே முடியாத சக்தி அப்படிங்கிற ஒரு சூழலில் அந்த புள்ளியில் இந்தியா இருக்க போய் தான் அனைவருமே இதை வந்து இந்தியாவினுடைய அதான் சிலர்கள் நேரடியாக இப்போ இஸ்ரேல் கண்ட்ரி நேரடியாகவே ஆதரவு கரத்தை நீட்டுகிற ஒரு போக்கை பார்க்கிறோம். இந்த மாதிரியான நாடுகள் அவர்களுக்கு பல ராஜதந்திர ரீதியிலான பல நாடுகளுடைய உறவு தேவைப்படுகிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் இருந்தாலும் இந்த விஷயத்தை அந்த நாடுகள் எப்படி அணுகுகிறது, அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கிற போது இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டையோ இந்தியாவிற்கு எதிரான ஒரு அணுகுமுறையோ எந்த ஒரு அரபு கண்ட்ரிஸ் கூட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போகலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எண்ணெயில் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த எண்ணெய் விநியோகத்தில் ஒரு மிகப்பெரிய தடை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் நான் நினைக்கிறேன். வெங்கடேசர், நம்ம இப்போ சைனாவோட மார்க்கெட் பற்றி நம்ம பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவு கருத்தை சைனா நீட்டக்கூடும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதற்கு ஏன் அப்படின்னா, இந்தியாவுடைய வளர்ச்சியை, இந்தியா வந்து இப்போ முன்னெப்போதையும் கூட வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த வல்லரசு அந்த சீட்டை நோக்கி நகர்ந்து போகும்போது அதை டம்ப் பண்ணுறதுக்கு சீனா பாகிஸ்தானுக்கு உதவலாம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சைனாவுக்கு வந்து இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு வருகிற போது எப்போவுமே அவர்கள் பாகிஸ்தான் பக்கம் தான் நின்று இருக்கிறார்கள், இப்போவும் நின்று கொண்டிருப்பார்கள். கடந்த காலத்துலையும் சரி, அந்த காலத்துலையும் சரி, இப்போவும் சரி. ஏன்னா இந்தியாவுக்கும், ஏன்னா நமக்கு அதில் இந்த எல்லை பிரச்சனைகள்லாம் சில சிக்கல்கள்லாம் இருக்கிறது. இப்போ அதில் மென்மையான போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும்போது அவர்கள் பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் என்ன மாறி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னது போல் அமெரிக்கா போட்ட மிகப்பெரிய வரி விதிப்பு, அந்த வரி தொடர்பான விஷயங்களில் வந்து சைனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாகக்கூடிய, அது பொருளாதார போர், வர்த்தக போரை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த சூழ்நிலை மாறிவிட்டது. அப்படி மாறுகிற போது நீங்கள் ஆசிய கண்டத்தில் அடுத்த ஒரு மிகப்பெரிய நாடாக இந்தியா தான் நிற்கிறது. அடுத்தது அவர்கள் ப்ரொடக்ஷனை கொண்டு வந்து கொடுப்பதற்குண்டான சந்தை இந்தியாவை போல வேறு நாடுகளுக்கு இருப்பதை காட்டிலும் இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. காரணம், நமக்கு அதற்கு இணையாக ஒரு பாப்புலேஷனை வச்சுருக்கோம், நம்மளுடைய சந்தை மிக பெரிது அப்படின்னு பார்க்குற போது எங்கெல்லாம் அப்போ அவன் சந்தையை மூடிட்டான்னா நம்மகிட்ட தான் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். பாகிஸ்தான்கிட்ட போய் நீங்கள் சந்தையை விரிவாக்கம் செய்ய முடியாது. பாகிஸ்தான்கிட்ட போய், ஏன்னா அவனே இப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ சர்வதேச நிதியத்தில் பல நாடுகள்கிட்ட எல்லாம் இப்போ இன்றைக்கி கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி போகுது. அப்போ அப்படிப்பட்ட நாடு அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு இன்றைக்கு நிலைமையில் இந்தியாவை வந்து கை கொடுப்பது அல்லது இந்தியாவை பகைத்து கொள்வது என்பது பொருளாதார ரீதியிலாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்குண்டான ஒரு சூழல் உருவாகிவிடும் என்கிற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இன்றைக்கி நடுநிலையில் இருக்காங்க. இங்கே பாகிஸ்தானுக்கு முழுவதுமாக, ஆனால் மறைமுகமாக நீங்கள் சொன்னது மாதிரி மறைமுகமாக சைனா ஆயுதங்களை மற்ற எல்லாம் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அண்மையில் நம்ம இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க சைனா மேக்கு தான். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற போது கட்டாயம் மறைமுகமாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் கூட நம்ம உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மேலோட்டமாக பார்த்தால் இன்றைக்கி நேரடியாக சைனா இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை, குறிப்பாக பொருளாதார விஷயங்கள். அப்படி அதனால தான் அவங்க வந்து இந்த சம்பவம் வந்து வருந்தத்தக்கது, நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சீக்கிரம் முடிவு காணுங்க, இந்த மாதிரியான ஒரு அறிக்கை சீனா இதுவரைக்கும் இந்தியாவுக்கு விட்டதே இல்லை, ஆதரவாளர் விட்டதே இல்லை. அப்போ இதுதான் முதல் திறமை. அப்போ அந்த மனநிலைக்கு அவர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சூழல், சந்தை, இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து. ஏன்னா அவங்க வந்து பாதுகாப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்தியா நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும், அல்லது அந்த சந்தை நமக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிற அடிப்படையில் தான் சைனா இந்தியாவை நோக்கி நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல். இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானையும் பயத்திக்கூடாது, பாகிஸ்தானையும் பயிற்சிக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்போ அவங்களுடைய நாளைக்கு பேஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், துறைமுகங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ அப்படி வரும்போது நம்ம பாகிஸ்தானை பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு முடிவில் சைனா இருக்கிறது. ஆனால் அதான் நம்ம சொல்லுவோம்ல பழமொழி, குட்டி பகை தாய் உறவுன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சைனா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை நம்ம பார்க்குறோம். கட்டாயம் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எந்த நாடுமே எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை இல்லை. என்ன காரணம்னா ஒரே ஒரு அஜெண்டா, தீவிரவாதம் தான். நாம் எடுத்த நடவடிக்கை, நாம் தொடுத்த தாக்குதல், இந்த 3 விஷயம்தான் இன்றைக்கி உலக நாடுகளை நம்மை நோக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம அமெரிக்கா பற்றி பேசும்போது சைனாவோட ஆயுதங்களை பற்றி சொன்னோம், JF-17 பற்றி.
அதே மாதிரி F-16 அமெரிக்கா கொடுத்த ஃப்ளைட்டு, அதை வந்து இந்தியாவுக்கு எதிராக அஃபென்சிவாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் நாம்ஸு. அது சொல்லி தான் அமெரிக்கா கொடுத்தது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக அஃபென்சிவாக பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்க பட்சத்தில் அதை கண்டித்து அமெரிக்கா இது வரைக்கும் பேசின மாதிரி எதுவும் தெரியலையே. அதெல்லாம் உண்மைதான். அது இந்த ஆயுதங்களை வாங்குகிற போது போடுகிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிற விதிமுறை. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியான போர் நெருக்கடின்னு வரும்போது நாங்கள் அந்த ஒப்பந்த விதிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழல் வந்து போடுவாங்க. போர் நெருக்கடியில் அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா அந்த விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும் தான். ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த போர்னு வரும்போது நாங்கள் அப்படிலாம் அந்த போர் தடுப்பு நடவடிக்கைகளின் சார்பாக அந்த விதிக்கப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நவீன ஆயுதங்களை வைத்து எந்த நாடு தாக்குதல் தொடுத்தாலும் நாங்கள் விமானம் வாங்குறது உண்மைதான். விமானம் வாங்கும்போதே அந்த விதிமுறை இருக்கிறது. ஆனால் அதை வந்து இன்னைக்கு கடுமையாக கண்டித்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் அமெரிக்காவும் செஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு தேவை அடுத்த பிஸ்னஸ் டீலு, அது நாடுகளுக்கு இடைப்பட்ட பிஸ்னஸ் டீலு. அவங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளில் மீண்டும் வந்து அதை விற்பனை செய்வதற்கான ஒரு சூழல் வரலாம். அப்போ இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் வரும்போது தான் நம்ம எங்கே போய் நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை எல்லாம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். இப்படியான ஒப்பந்தத்தை போட்டு நம்ம கொடுத்தாலும் இப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சர்வதேச நீதிமன்றத்தில் சிக்கல் வருகிற போது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் சர்வதேச நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து அதற்கான நடவடிக்கைகளில் நம்ம இறங்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். ஆனால் அந்த நாடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காது. அவங்க உடனே இந்த சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க. ஏன்னா இந்தியா வந்து நவீன ஆயுதங்களை வைத்து தாக்குற போது நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் தாக்கணும்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் டீல் நடக்கக்கூடிய போடும்போது ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகள் தான். அது அவர்களுக்கு எப்போ வேணாலும் நாங்கள் விதிவிலக்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்வோங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கூட பேசுவாங்க. அதை நம்ம சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக டிப்ளமேட்டிக்காக கூட இதை மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்டையும் பேசுகிறாரு, பாகிஸ்தான் பிரதமர்கிட்டையும் பேசினதாக செய்திகள் வருது. நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டிருக்கீங்க 40-50 வருஷமாக பேசி ஒன்றும் பலன் இல்லைன்னு தான் இப்போ போகிறோம் அப்படின்னு. ஸோ ஜேடி வான்ஸ் வந்து ஒரு பக்கம் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்கிறார் துணை அதிபர், இன்னொரு பக்கம் அவங்க நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நீங்கள் பேசிக்கங்க, பேசி தீருங்க அப்படிங்கிறார். இதில் இருக்க முரணை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது முரண் இருக்கிறதுங்கிறது ஒரு முறை நம்ம பார்த்தாலும் கூட அவங்களுக்கு பொறுத்தளவு என்னென்னா, எதுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய போரை நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க. அதனுடைய ரஷ்யா யுக்ரைன் வார், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த ரஷ்யா உக்ரைன் வாரை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து உக்ரைன் அதிபரை எல்லாம் கூட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் ட்ரம்ப் அவர்கள். அது வேறு மாதிரியாக போய் கொண்டிருக்கிறதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி ஒரு நட்புறவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியா பக்கபலமாக இருக்கிறது, அமெரிக்காவும் இந்தியாவுக்கு பக்கபலமாக இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் தீர்த்து கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு எல்லா நாடுகளுக்கும் வரக்கூடிய ஒரு போர் சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான், சொல்லக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணுமோ இல்லையா. தொடர்ந்து சிறப்பு விருந்தினரிடம் பேசலாம். சார், நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆயுதங்களை பற்றி தொடக்கத்திலேயே. இப்போ பார்க்கும்போது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, சைனாவுடைய ஆயுதமா இந்தியாவோட ஆயுதமா அப்படிங்கிறத. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு என்ன சொல்கிறது, டிஃபென்ஸில் இன்னொரு பெரிய எமர்ஜி இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணுமா? உண்மைதான், அதில் என்ன மாற்றுக்கருத்தே இல்லைங்க. நம்ம ரஃபேல் விமானம் வாங்குற போது அதில் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ரஃபேல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது நவீனமான ஒரு ஒரு போர் விமானம் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவிற்கு கை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த ரஃபேல் மேலே ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கின விமானங்கள், அமெரிக்கா தந்த அதிநவீன ஆயுதங்கள், அந்த தளவாடங்கள்லாம் நமக்கு இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கிறது. இப்போ சொன்னது மாதிரி இன்றைக்கி பாகிஸ்தான் சில ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை தொடுத்தாலும் நடுவானிலேயே அந்த தாக்குதலை முறியடித்திருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன்றைக்கி நம்ம பெற்றிருக்கிறோம். S-400. அப்போ இந்த துல்லியமான தடுத்து நிறுத்துறது ஒரு சொன்ன மாதிரி ஒரு சின்ன பாதிப்பு கூட எல்லையோர மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்த மாதிரி நமக்கு தெரியல. அப்போ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை இன்றைக்கி இந்திய இராணுவ தளவாடத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது, அல்லது மிகப்பெரிய பங்களிப்பை தந்திருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி மேக் இன் இண்டியா, நம்மளுடைய உள்ள மிசைல் ஆகாஷ் மற்ற மிசைல்ஸ்லாம் எந்த மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நான் அதனால தான் திருப்பி சொன்னேன்.
இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கலாகவும் நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிறது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அச்சுறுத்தல் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த பார்வையெல்லாம் இன்றைக்கு இந்தியாவின் மீது திரும்பி இருக்கிறது. ஏன்னா டெக்னாலஜிக்கலாக அந்த காலத்துலேருந்தே சைனா தான் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய நாடாக நம்ம சொல்லுவாங்க. அந்த தளவாட பொருட்களில் நமக்கு இன்றைக்கி அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த தளவாட அல்லது இந்த கருவிகளை எல்லாமே நாம் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி பாதி வழியிலே மறித்து தாக்குற அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படிங்கிற போது உண்மையிலே இந்தியா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக இன்றைக்கி இருக்குது. ரெண்டாவது, நமக்கு இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் நமக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாக என்ன மாதிரியான நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அட்வான்ஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உலக நாடுகளினுடைய பார்வை இந்தியாவின் மீது மாறி இருக்கிறது அல்லது திரும்பி இருக்கிறது அல்லது கவனத்தை ஈர்த்து இருக்கிறது கூட நம்ம சொல்ல முடியும். எதில் அப்படின்னா இராணுவ தளவாடத்தில். அதனால தான் நாம் வந்து இந்தியாவினுடைய அந்த இராணுவ தளவாட காரிடார் எக்ஸிபிஷனை வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் பரவலாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு முடிவை நோக்கி நம்ம நகர்ந்தோம். ஒரு கட்டத்தில் நம்ம வட மாநிலம், குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், டெல்லி அங்கே தான் வச்சுருந்தோம். நம்ம வந்து இன்றைக்கி சதன் எண்டு தமிழ்நாட்டில் கூட நம்ம ஒரு கண்காட்சி நடத்துகிற அளவுக்கு, கோயம்புத்தூர், ஓசூர், இந்த மாதிரி நிறைய யூனிட்டில் கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம தமிழகத்தில் கூட ஒரு காரிடாரை நடத்துகிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அப்படின்னா இந்தியாவில் அந்த இராணுவ தளவாடங்கள் மீதான முதலீடு அதிகரிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறோம். ஒரு பக்கம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், ரெண்டாவது பக்கம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுகிறது, மூணாவது பக்கம் அது வந்து பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நாலாவது மிகப்பெரிய வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்குறது. இது எல்லாம் சேர்ந்து வர்றதுனால தான் இந்த காரிடார், இந்த டிஃபென்ஸ் காரிடார் எக்ஸிபிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இந்திய அளவில் மட்டுமில்லை சர்வதேச அளவில் உருவாகிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ அந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட ஒரு பேர் வந்து இன்னைக்கு இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது. அதனுடைய நெக்ஸ்ட் வெளிப்பாடாக நம்ம வந்து வச்சிருந்தா மட்டும் நமக்கு தெரியாது, அது மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு நேரடியாக பயன்படுத்துகிறோம். டெமோ மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு நடந்த அந்த பாகிஸ்தான் கூட நடந்த அந்த ஒரு மினி வாரில் வந்து ஒரு டெமோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காரண மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இந்தியா வந்து ஒரு பலமான இராணுவத்திலையும் ஒரு தொழில்நுட்பத்திலையும் மிக பலமான நாடாக உருவாகி கொண்டு வருகிறது. அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கு இடையில் ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை, அந்த தொழில்நுட்ப பயன்பாட்டை பிற நாடுகள் நாளைக்கு கேட்டு பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் வரலாம், சூழ்நிலை வரலாம். அந்த இடத்துக்கு நான் தான் சொன்னேன், இந்தியா முன்னேறி இருக்கிறது, நகர்ந்து போயிருக்கிறது. நாம் அந்த தொழில்நுட்பத்தை பிற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம். அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பிற நாடுகளுக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இது ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று, சைனாவுடைய விமானங்கள் இந்த JF-17 வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா F-16 கூட அமெரிக்காவோட ப்ரூவன் ஹார்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த JF-17 வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம அங்கே மூவ் ஆகிறோம், அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண இந்தியா வரப்போகுது அப்படின்னா சைனாவுக்கு இதில் பெரிய செட்பேக் இல்லையா இந்த வெப்பன் விற்பனையில்? கட்டாயம் உண்மைதானே. நீங்கள் JF-17 வாங்கிட்டு இருந்த நாடுகள்லாம் ஒருவேளை எந்தெந்த நாடுகள்லாம் வாங்கிட்டு இருந்ததோ இன்றைக்கி அதெல்லாம் அதில் முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நின்று போச்சுல. ஒரே ஒரு சம்பவத்தில் அது உறுதியாகி போச்சுல. அப்போ அதை விட ஒரு தாண்டிய ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா கையில் வச்சிருக்குங்கிறத ஒரு மெசேஜ் இன்னைக்கு சொல்லிட்டோம்ல. அப்போ அந்த மெசேஜ் போகும்போது JF-17 காட்டிலும் அடுத்த தொழில்நுட்பம் சார்ந்த என்ன போர் விமானம் இந்தியாவில் இருக்கிறது, அல்லது இந்தியாவினுடைய உருவாக்கப்படுகிற உள்நாட்டு உற்பத்தியின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கோம்ல. ஆட்டோமேட்டிக்காக அங்கே முதலீடு கட்டால் இந்தியாவை நோக்கி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகுது அப்படிங்கிறது புரிவாகுது. அப்போ ஏற்றுமதி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆவதற்குண்டான அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகளை நாம் இன்னைக்கு உருவாக்குறோம். அதற்கு காரணமெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு டெமோவாகவே இன்றைக்கி ஆகிப்போச்சு. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தையும் நம்ம சொல்கிறோம், இராணுவத்தில் இருக்கக்கூடிய பலத்தையும் நம்ம தெரிவிக்கிறோம், நாம் கொடுக்கக்கூடிய பதிலடியும் பார்க்குறாங்க, தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோங்கிறதையும் பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்க்குற போது நாளைக்கு பல நாடுகள் இதை இந்தியாவில் இருந்து கேட்டு பெறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படி வரும்போது இந்தியாவினுடைய இராணுவம் சார்ந்து செய்யக்கூடிய அந்த முதலீட்டில் ஏற்றுமதி அதிகரிக்கலாம். ஏற்றுமதி அதிகரிக்கிற போது நாளைக்கு எதிர்கருத்து கொண்ட நாடுகள் கூட இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி வருவதற்குண்டான ஒரு சூழலை நோக்கி இராணுவத்தின் மீதான முதலீடும் இராணுவத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ சைனாவில் நாளைக்கு JF-7 மீது இருக்கக்கூடிய அந்த முதலீடு வந்து குறைந்து இந்தியாவில் வந்து வேறு விதமான புதுமையான ஆயுதங்களையோ அல்லது புதுமையான தளவாடங்களையோ முதலீடு செய்வதற்கும் வாங்குவதற்கும் உண்டான ஒரு சூழலையும் இது உருவாக்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். சீனாவுடைய தொழில் போட்டியாளரான அமெரிக்கா இந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்? ஏன்னா அவங்களும் வெப்பன் சேலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறாங்க.
அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? இல்லை, உண்மைதான். அது நீங்கள் சைனா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மறைமுகமான பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வேற விஷயம். இருந்தாலும் அமெரிக்கா எந்தெந்த இடத்துல எல்லாம் சைனா வந்து நம்ம வந்து தட்ட முடியுமா அந்த இடத்துல எல்லாம் தட்டணும்னு பார்ப்பாங்க. சைனாவும் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்து நாம் வந்து சந்தை விரிவாக்கத்தை அல்லது வரிகளை குறைத்து பொருள்களை நிறைய சேல் பண்ண முடியுங்கிற ஒரு இடத்தை நோக்கி சைனா நகரும். அந்த வாய்ப்பை வருகிற போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சந்தை சார்ந்த வாய்ப்பு ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா அப்படின்னு வருகிற போது நாளைக்கு அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு நோக்கி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுக்கு சைனாவா இந்தியானா இந்தியாவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அல்லது இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய நட்புறவு, காலகாலமாக இருக்கக்கூடிய நட்புறவு, இந்தியா என்ன மாதிரியான அணுகுமுறைகளை கையாளும் எடுக்கும் அமெரிக்காவை நோக்கி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் பிரதமர் அவர்கள் அங்கே போன பிறகு கூட அந்த வரி விதிப்பையெல்லாம் ட்ரம்ப் சொன்ன போது நாமளும் சில வரி விதிப்பெல்லாம் குறைத்தோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் நாடுகளுக்கிடையே, இரு நாடுகளுக்கிடையே ஒரு நல்லுறவு வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லது அந்த நல்லுறவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் இந்தியா நகர்கிற போது எப்போவுமே இந்தியாவுக்கு அமெரிக்காவும் ஒரு நட்புறவு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த காலத்திலேருந்து. அப்போ அப்படி சூழ்நிலையில் வருகிற போது அமெரிக்காவிற்கு சைனாவா இந்தியானா இந்தியாவை தான் விரும்பும். ரெண்டாவது, சைனா மாதிரி இந்தியாவினுடைய சந்தை பெரிது. அப்போ பொருளாதார ரீதியிலாலும் இவர்களுக்கு அமெரிக்காவிற்கு இது ஒரு மிகப்பெரிய அனுகூலமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிடக்கூடும். அப்படி வருகிற போது சைனாவினுடைய முதலீடு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் குறையும். அப்புறம் அந்த வரி விதிப்பு இதெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்தியா அமெரிக்காவை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான அந்த வர்த்தக ரீதியிலான உறவாக இருந்தாலும் சரி, அல்லது இராணுவ ரீதியில் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த விகிதம் வந்து குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா வந்து இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல், இந்தியாவும் அதை விரும்புகிறது. அமெரிக்கா வந்தால் நமக்கு நல்லது தான் நாமளும் நினைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அப்போ அமெரிக்காவே இந்தியாவை நோக்கி போகிறது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து உலக நாடுகளுக்கு போகிற போது அது ஒரு மிகப்பெரிய சர்வதேச தளத்தில் ஒரு மிகப்பெரிய பார்வையாக போய் சேரும். அப்போ மற்ற நாடுகளும் அமெரிக்காவோடு சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பதற்குண்டான, இப்போ பிரான்ஸு, யூகே இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஒரு அனுகூலமான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடுகள். அப்போ இந்த மாதிரியான வளர்ந்த நாடுகள் இந்தியாவை வந்து ஒரு தவிர்க்க முடியாத நாடாக, தவிர்க்க முடியாத சக்தியாக பார்க்கிற போது அதனுடைய இந்தியாவினுடைய பார்வையும் அந்த இந்தியா சொல்லக்கூடிய மெசேஜும் உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக மாறும். அது ஒரு முன்னுதாரணமாகத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.